இந்த அன்சுல் மிஸ்ராவுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் 25,000 அபராதம் விதித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எஸ். எனக்கு சொன்னீங்க, உங்களுக்கு தானே சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு லைட்டாக சந்தோஷம் தானே. போதும், ஒரு கேஸ் போதும். இவருக்கு அதிகாரம் இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. கோர்ட் என்ன சொல்லுது, அதெல்லாம் இருக்கட்டும், சஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? இல்லை, சஸ்பென்ஷன் ஸ்டேடு. இவர் பதிலுக்கு என்ன பண்ணுறாரு, அதான் கோர்ட்டு சொல்லிடுச்சுல, உன் சஸ்பென்ஷன் ரத்து, போய் கிளம்ப பஸ் ஸ்டாண்டில் வேலை போகிறேன்ட்டு அனுப்பிச்சு விட்றாரு. ஃபஸ்ட்டு உனக்கு அதிகாரம் கிடையாது சஸ்பெண்ட் பண்ணுறது. நீங்கள் பாட்டுக்கு சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணால் என்ன அர்த்தம்? அன்சுல் மிஸ்ராவிடமிருந்து 25,000 பிடித்து அரசுக்கு செலுத்த வேண்டும்னு உத்தரவு போட்டுட்டு இவரோட சஸ்பென்ஷனை ரத்து பண்ணியிருக்காங்க. சிஎம்டி ஊழியர்கள் மகிழ்ச்சியில் இதை கொண்டாடுகிறார்கள். இதை பற்றி பேசுறதுல கூடுதல் மகிழ்ச்சி. சிறையில் கைதிகள் வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்கிற கைதிகளுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். சிறையில் என்னென்னலாம் தயாரிப்பாங்கன்னா, தொப்பி தயாரிப்பாங்க, லத்தி தயாரிப்பாங்க. இதில் பணத்தை எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர் செய்கிறதுக்கு ரா மெட்டீரியல் வாங்கணும்ல, இந்த ப்ரௌன் பேப்பர் வாங்கின மாதிரி கணக்கு எழுதி, கவர் செஞ்ச மாதிரி கணக்கு எழுதி கவரே போகிறது. இது மாதிரி கவரு, இந்த பேண்டேஜ் கிளாத்து மட்டும் 8 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணுறாங்க. முருகையன் என்ற தண்டனை பெற்ற கைதி சென்னை புழல் சிறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சிறை உள்ளே ஆசிரியராக இருக்கார். அவருக்கு மாதம் 2,500 ரூபா சம்பளம் கொடுக்கணும். சின்ன சின்ன சலுகைகள் கூட உங்களுக்கு அந்த சிறையில் கடும் மன அழுத்தத்தை ஏற்படும். ஆனால் அவங்ககிட்ட ஊழல் பண்ணி சிறை அதிகாரிகள் சம்பாதிக்கிறாங்களே, உங்களை என்ன பண்ணுறது? கைதிகள் கிட்டேருந்து அடித்து 14,25,00,000 அடிச்சிருக்காங்க. இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதில் 2-3 பேர் ரிட்டையர் ஆகி கூட போயிட்டாங்க. வாராகி என்பவருடைய கைது குறித்து நேற்று அவரது குடும்பத்தினர் நமது சேனலுக்கு வந்து அவங்கள காவல்துறை என்னென்ன தொல்லைகளுக்கெல்லாம் ஆளாக்கி இருக்கிறார்கள் என்று அவர்கள் நேற்று பேசினார்கள். சின்ன குழந்தைங்க பார்த்துருக்கோம். அவங்க அப்பா கூப்பிட்டு போகிறாங்க, அந்த பொண்ணு வீடியோ வீடியோ தான் எடுக்கட்டும், என்ன தப்பு அதில். அந்த இன்ஸ்பெக்டர் அந்த குழந்தைகிட்டேருந்து ஃபோனை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 போலீஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படி சோதனை செய்திருக்கிறார்கள். 3 முறை அவர் வீடு சோதனையிடப்பட்டு. இதோட பின்னணி என்ன என்று விசாரிக்கும் போது, அப்புறம் அந்த வராகி வீட்டில் ஏன் திருப்பி சோதனை, அவங்களை ஏன் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெரிய நிலம் வந்து இதன் பின்னணியில் இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. சென்னை அம்பத்தூரில் ஓஎம்ஆர் ஃபுட்கோர்ட் மொத்தம் 15 கிரவுண்டு இடம், காலி கிரவுண்ட், அது ஆப்போசிட்லேயே பின்னாடியே இருக்கும். அந்த 15 கிரவுண்டு இடம் ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமானது, ஒரு கம்பெனியோட சொத்து அது. அந்த கம்பெனியில் 2 இயக்குநர்கள், ஒருவர் மனோகர், இன்னொருவர் தேன்மொழி, இந்த நிலத்தை அபகரிக்க முயற்சி நடக்கிறது. அதில் அதிமுக பிரமுகர்களும் இன்வால்வ்டு. கராத்தே மகேஷ் என்ற கோயம்பேட்டை சேர்ந்த கராத்தே மகேஷ் என்பவர் இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் இன்வால்வ்டு. அப்போது சென்னை மாநகரத்தின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக இருந்தவர் யார் என்றால் திரு அருண். அந்த ஆர்ஓசி டாக்குமெண்ட்ஸில் மனோகர் பெயருக்கு பதிலாக கௌதம் மற்றும் ஷியாம் என்ற இருவரது பெயரை கம்பெனி ஆவணங்களில் இயக்குநர்களாக சேர்க்கிறார். இப்போ இவங்க கம்பெனி இயக்குனர் ஆகிட்டாங்கன்னா கம்பெனி ப்ராப்பர்ட்டி இவங்க ப்ராப்பர்ட்டியாக ஆகிடும் இல்லையா? இந்த கௌதம் யார் என்றால் திரு அருண் என்பவருக்கு மிக மிக நெருக்கமான நண்பர். இது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஆடியோ உரையாடல்கள் வந்து திரு வராகி அவர்களிடம் இருந்திருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார், ஏடிஜிபி அருண் அவர்கள் வந்து ஏதோ இல்லீகலாக ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கியிருக்காரு. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம்மா. தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கிய நிகழ்வுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சென்ற எபிசோடில் வந்து எதை பேசணும்னா, லைக் இரட்டை இலையை முடக்க போகிறாங்களா, அந்த மாதிரி ஒரு டிபேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி வந்து ஓபிஎஸ் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. அதில் ஏதாவது அப்டேட் இருக்கா சார் புதுசாக? இருக்குது, நான் சொல்கிறேன். சில விஷயங்களை விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் நிறைய பேர் எனக்கு ஏடிஎம்கேலேருந்து ஃபோன் பண்ணாங்க, சார் நாங்களே பயந்துக்கின்னு இருந்தோம், ரெட்டலை போயிட போது போல இருக்குது அப்படின்ட்டு. ஏங்க நீங்கள் அந்த கட்சியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதான்னு. சார் எங்களை எப்படி சார் தெரியும்? டிவியில் பார்க்குறோம், ரெட்டலை தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு, 2 தரப்புகிட்டையும் விளக்கம் கேட்க உத்தரவுன்னு போட்டிருந்துச்சு. ஸோ திருப்பி ஓபிஎஸ்கிட்டையும் விளக்கம் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்த பிறகு தான் ஓபிஎஸ்க்கு இதில் ஒன்றுமே ரோல் இல்லை, கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத சூரியமூர்த்தி என்ற ஒரு நபர் இந்த வழக்கை போட்டிருக்கிறாரு. ஆனால் டிவியில் மீடியாவில் இது போல் ஒரு டிபேட்டை செட் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க. அந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம விவாதிக்கும் போதே அதில் 2 சன் நியூஸ் அண்ட் நியூஸ் 18 தமிழ் வந்து இதை மெயின் ப்ரைம் டைமில் டிபேட்டாக எடுத்து பேசுனாங்க அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். அதோட நோக்கம் என்னென்னு பார்த்தோன்னா, இதுக்கு பின்னணி யார்? இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்னொரு வழக்கு, இப்போது இரட்டை இலை வழக்கு தொடர்பாக இன்னொரு வழக்கு போடப்பட்டுள்ளது. இது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் போட்டிருக்கிறார்.
இந்த சூரியமூர்த்தின்றால் ஏடிஎம்கே மெம்பரே கிடையாதுன்றது நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். இந்த ராம்குமார் ஆதித்தன் மெம்பராக இருக்கார். அவர் தான் இந்த பொதுக்குழு தீர்மானம் அது இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் ஃபைல் பண்ணுற சூட்டும் பெண்டிங்காக இருக்குது. அவர் இதே விஷயம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது. அந்த ராம்குமார் ஆதித்தனுக்கு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி இவருக்கு சின்னத்தை கொடுக்காதுன்னு போய் ஒரு கேஸை போட வேண்டியது. கேஸை போட்டு விட்டோன்னா அந்த கேஸ் முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லது இவருக்கு எதிராக தீர்ப்பு வரப்போகிறது என்று தெரியும் நேரத்தில் போய் வழக்கை வாபஸ் வாங்கிட்டு வந்துடுவார். இப்போ வழக்கை வாபஸ் வாங்கிட்டாருன்னா அது சம்மந்தமாகவே சென்னையில் ஒரு வழக்கு போட வேண்டியது. ஸோ இது நியூஸில் இது இருந்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் இந்த ராம்குமார் ஆதித்தனோட நோக்கம். இந்த சூரியமூர்த்தி என்பவருடைய நோக்கமும் இதுதான். ஸோ இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது விசாரிக்கும் போது இவர்கள் இந்த சூரியமூர்த்தி, இந்த ராம்குமார் ஆதித்தன் போன்றவர்களெல்லாம் பின்னிருந்து இயக்குவது யார் என்று கேட்டால் திரு பன்னீர்செல்வம் மற்றும் திரு கேசி பழனிசாமி ஆகியோர். கேசி பழனிசாமி அதிமுக எம்பியாக இருந்து நீக்கப்பட்டவர். அவர் இன்னும் நான் தான் அதிமுக தொடர்பான விவாதங்கள் எல்லாத்துலேயும் அவர் இருப்பார். நீங்கள் பார்த்துருக்கலாம் தொலைக்காட்சி விவாதங்களில், தந்தி டிவிலெல்லாம் ரெகுலராக வருவார் திரு கேசி பழனிசாமி அவர்கள். இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஏடிஎம்கேல உங்ககிட்டையும் பெரும்பாலான லீடர்ஸ் பேசுகிறாங்க, என்கிட்டையும் பெரும்பாலான லீடர்ஸ் பேசுகிறாங்க. நம்ம மதுரை மாநாட்டை நம்ம நேரடியாக போய் கவர் பண்ணோம். கட்சி என்ன நிலைமையில் இருக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஒன்று. இரண்டாவது, இந்த இரட்டை இலை வழக்குன்றது செட்டில்டு. பன்னீர்செல்வம் தான் கேட்கணும், ஏன்பா என் பின்னாடி கட்சி இருக்குதுன்ட்டு. அவரு ஒதுங்கிட்டார், முடிஞ்சு போச்சு. அவருக்கு ரோலே கிடையாது. வேட்டியை கட்டக்கூடாது, கொடியை யூஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ராம்குமார் ஆதித்தனும் சூரியமூர்த்தியோ போய் ரெட்டலையை முடக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இப்போ திமுகவில் இருக்கிற ஒரு அடிப்படை தொண்டர் போயிட்டு உதயசூரியன் சின்னத்தை முடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்தா இதை எப்படி பார்ப்பாங்களோ எக்ஸாக்ட்லி அப்படிதான் அதை பார்க்கணும். எக்ஸாக்ட்லி நீங்கள் சொல்கிறது திமுகவில் ஒரு தொண்டராவது போகிறார். சூரியமூர்த்தி தொண்டர் கூட கிடையாது இல்லையா? ஆனால் இந்த நியூஸ் சைக்கிள் இப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும். அதாவது அதிமுக வலுவாக இல்லை, எந்த நேரம் வேண்டுமானாலும் சின்னம் பறிபோகும், இன்னும் குழப்பத்தில் இருக்கிறது, கட்சி ஒற்றுமையாக இல்லை, கட்சி பலவீனமாக இருக்கிறது, திமுகவை இந்த கட்சியால் எதிர்க்க முடியாது. இதுதான் நரேட்டிவ். இந்த நரேட்டிவை செட் பண்ணணும். இந்த நரேட்டிவ் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேஸை போட்டதை ஒட்டி டிவி சேனல்ஸை டிபேட் பண்ண வைக்கிறது. இது முடிஞ்ச உடனே டைடவுன் ஆன உடனே மதுரை கிளையில் போய் இன்னொரு கேஸை போடுறது, திருப்பி ஒரு சைக்கிள் டிபேட்டு இது நடக்கும். இது பிரச்சாரம் இல்லைங்களா? அதிமுக பலவீனமாக இருக்குது, அதிமுகன்ற கட்சி ஒற்றுமையாக இல்லை, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற இந்த ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். நமக்கு அதிமுகக்கும் நம்ம அதிமுக சேனல் கிடையாது, அதிமுக அஃபிஷியல் சேனல் கிடையாது, அதிமுக சேனல் கிடையாது. நாம் ஒரு பத்திரிகையாளராக என்ன நடக்குதுன்றதை உண்மையை சொல்லணும். நான் நேற்று நம்ம இந்த விவாதிக்கும் போதே நான் அதில் குறிப்பிட்டேன், எனக்கே க்யூரியஸாக இருந்துச்சு, எப்படி இப்போ போய் ரெட்டலை முடக்க முடியுன்றதுக்காக தான் நான் இதை விசாரித்தேன் அப்படின்னு. இந்த பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டிய பணி யாருடையது என்று கேட்டீர்கள் என்றால் அதிமுகவோட ஐடிவிங்கோடது. இதுக்கெல்லாம் கட்சியோட பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்துன்னு இருக்க முடியாது இல்லையா? பொதுச் செயலாளர் அந்த வழக்கு பொய் வழக்குன்னு எடப்பாடி அறிக்கை கொடுக்க முடியும்? ஐடிவிங்க இதை விசாரிக்கணும். இந்த வழக்கை பார்க்கக்கூடிய அவங்க வழக்கறிஞர்கள் தான் பார்க்க போகிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு பதில் அளிக்கிறதா இருந்தாலும் சரி, டெல்லி உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வழக்கறிஞர்கள் தான் பதிலளிக்க போகிறார்கள். ஃபோன் பண்ணி, சார் இது என்ன சார், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஏதோ கேஸ் இருக்குது, நீங்கள் நியூஸ் 8ல் டிபேட் வச்சுருக்காங்க, சன் நியூஸில் டிபேட் வச்சுருக்காங்க, என்ன சார் இது மேட்டர்னு கேட்டால் இதான்ப்பா விவரம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம விசாரித்து அறியும் போது அவர்கள் விசாரித்து அறியலாம். எனக்கு என்னென்னு இருக்காங்க கவனிச்சிங்களா நீங்கள்? இது சம்மந்தமாக ஏடிஎம்கே ஐடிவிங்லேருந்து ஒரு ட்வீட் வந்துச்சா இந்த வழக்கு என்ன என்பது பற்றி? இது வரைக்கும் ஒரு ட்வீட்டும் வரல. இப்போ திமுக அரசு, உளவுத்துறை, திமுகவின் ஐடிவிங்கு, அந்த கட்சி எல்லாம் சேர்ந்து அதிமுகவுக்கு எதிராக ஒரு கடுமையான பிரச்சார யுத்தத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சார யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியது யாருடைய பணி? அதிமுக ஐடிவிங். அதிமுக வார் ஆஃப் பர்செப்ஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு லியோ குறிப்பிட்டது போல மிக மிக வலுவாக இருக்கிறது டிஎம்கே ஐடிவிங்க. நீங்கள் அவங்கள மேட்சே பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுத்து போட்டார். அந்த அடித்தளத்தின் அடிப்படையில் வலுவாக செயல்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷனுக்கு உளவுத்துறை இவர்களுக்கு துணையாக இருக்கிறது, கட்சி துணையாக இருக்கிறது, அண்ட் ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் இது போக பேவும் பண்ணுறாங்க. அவங்க இது போக ஒரு யூடியூப் சேனல் ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் விவாதித்தது போல் ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னா டக்கு டூல் கிட்டுன்னு சொல்லுவாங்களா பிஜேபியில், அது மாதிரி டக்குன்னு எல்லாருக்கும் இன்றைக்கி என்ன போடணுன்றது போட்டுறாங்க. ஒரு சின்ன விஷயத்தை ட்ரெண்டு பண்ணுறதுல கூட இவர்கள் எந்த முனைப்பையும் எடுப்பதில்லை. இப்போ அதிமுகவோட பொதுக்குழு நாளை நடைபெற இருக்கிறது. அதை அடுத்து கடகடன்னு தேர்தல் கண்ணை திறக்கிறதுக்குள்ள தேர்தல் வேகமாக வந்துவிடும். அடுத்த ஆண்டு தமிழக அரசு தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட் தான் இவர்கள் கடைசியாக தாக்கல் செய்யக்கூடிய முழுமையான பட்ஜெட். அதுக்கு அடுத்து ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான். ஃபுல் பட்ஜெட் போட முடியாது. ஏன்னா எலெக்ஷன் பக்கத்தில், எலெக்ஷன்றதுனால ஃபுல் பட்ஜெட் போட முடியாது. வெறும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் போட முடியும். கடகடன்னு ஆகிடும். இந்த நேரத்தில் இவங்க இந்த பெர்செப்ஷன் வார்டில் கோட்டை விட்டாங்கன்னா இவர்கள்
அவர் ஏற்கனவே எடப்பாடி வந்து 10% வாக்கு வாங்கி தருது உங்கள் கையில் தான் இருக்குன்றாரு. எனக்கு இந்த இணையதளம் கூட இல்லைன்ற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும். 2 நாளாக ரெடி பண்ண முடியுமா முடியாதுப்பா வெப்சைட்டு? இன்னைக்கு எல்லாம் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னொன்று யார்கிட்டயாவது காசை கொடுத்தோன்னா என்ன தேவையோ அதை ரெடி பண்ணி கொடுத்துருவான். 100 பேர் இருக்காங்க. ஏன் இதை செய்யவில்லைன்றது புரியல. இவர் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் இளைஞர்களின் வாக்குகளை கொட்டை விடுவார். இன்னைக்கு காலையில் கிரீன்வே சாலையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சில 100 இளைஞர்கள் சந்தித்து அதிமுகவில் இணைத்து கொண்டனர் என்ற செய்தி வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதில் வந்து இந்த ஐடி விங்கு, இதில் இந்த இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியா, இதில் இவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் இளைஞர்களின் வாக்குகளை குறைந்தது கவருவதற்கான முயற்சிகளில் அதிமுக கோட்டை விடும் என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பர்செப்ஷன் வார்ன்றது ஹியூஜ். நான் சொல்கிறேன்ல, ஒன்று மேலே அந்த சூரியமூர்த்தி கேஸை வச்சு 2 டிபேட் நடத்துனாங்களா? அதிமுக தொண்டர்கள் மனதிலேயே சந்தேகம் உருவாக்குனாங்களா இல்லையா? அப்போது யார் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்? கட்சியோட மூத்த தலைவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐடிவிங்க தான் இது தாங்க வழக்கு, இது பொய்யுங்க போட்டாங்கன்னா தொண்டர்கள் அதுலேருந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அதிமுகவோட நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். அதிமுகவோட ஐடிவிங்கின் மாநில இணைச் செயலர் திரு நிர்மல் அவர்கள் மீது சென்னை மாநகர காவல்துறை ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை வழக்கு பதிவு செய்தாலும் மாநில உளவுத்துறையின் உத்தரவின் பேரில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரி, இவ்வளோ பேர் ஐடிவிங்கில் இருக்காங்க, ஏன் நிர்மலை தேர்ந்தெடுத்தார்கள் என்று கேட்கும் பொழுது நிர்மல் தான் ஏடிஎம்கே ஐடிவிங்கில் வேலை செஞ்சுருக்கிறாரு. என்ன காரணம் இதற்கு என்று கேட்ட பொழுது அதிமுக ஐடிவிங்கோட மாநில இணைச் செயலாளரையே வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சுட்டாங்கன்னா அப்போ ஐடிவிங்கில் இருக்க தொண்டை என்னவாம்? கொஞ்சம் பயம் இருக்கும். நிர்மல் ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த வரும் வாரத்தில் இது விசாரணைக்கு வரும். அவர் நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை கட்சி டிஃபெண்ட் பண்ணல, ஐடிவிங் டிஃபெண்ட் பண்ணலன்னா யார் டிஃபெண்ட் பண்ணுவா? அது அவர் பிரச்சனையா? நிர்மல் யாருக்காக ட்வீட் போட்டார்? கட்சியாக தான் போட்டார். அப்போ கட்சி தான் டிஃபெண்ட் பண்ணா? ஐடிவிங் அமைதியாக இருந்தால்? இது நான் சொல்கிற மாதிரி இந்த பெர்செப்ஷன் வாரில், சோஷியல் மீடியா பெர்செப்ஷன் வாரில் ஏடிஎம்கே ஐடிவிங் இஸ் லூசிங் ஹியூஜ்லி. இது பெரிய சிக்கலை இவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது. கணிசமான வாக்குகளை, இளைய தலைமுறையினரின் வாக்குகளை இவர்கள் இழக்கப் போகிறார்கள். சரி, சிஎம்டிஏவில் மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கிற அன்சுல் மிஸ்ராவுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் 25,000 அபராதம் விதித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எஸ். ஏன்னா வந்து தன்னை இடைநீக்கம் செய்து செல்லாது, அதற்கான அதிகாரம் அன்சுல் மிஸ்ராவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர் வந்து ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தார். ஏன் அவரை இடைநீக்கம் செஞ்சாங்க? ஏன் வந்து அவர் அதிகாரத்தையும் மீறி அவரை வந்து இடைநீக்கம் செஞ்சார் அன்சுல் மிஸ்ரா அவர்கள்? விளக்கமாக சொல்கிறேன். எனக்கு சொன்னீங்க, உங்களுக்கு தானே சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டது சிஎம்டி கம்ப்ளைண்ட்டில் தானே, உங்களுக்கு லைட்டாக சந்தோஷம் தானே? இல்லை, நீங்கள் தான் வந்து போதும், ஒரு கேஸ் போதும், தேவையில்லாமல் அடுத்தடுத்த கேஸுகளில் கோர்த்து விட வேண்டாம். எனக்கு திரு அன்சுல் மிஸ்ரா அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்தது உள்ளபடியே சந்தோஷம். ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கும் திரு அன்சுல் மிஸ்ரா அவர்களுக்கும் தனிப்பட்ட பகை கிடையாது. எனக்கு இந்த மேலே வழக்கு போட்டதெல்லாம் எனக்கு ஒரு இஷ்யூ கிடையாது. நான் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, இல்லை சேகர் பாபு சொல்லியிருப்பார், அவர் போட்டிருப்பார். ஆனால் திரு அன்சுல் மிஸ்ரா அவர்கள் சிஎம்டிஏ ஊழியர்களை நடத்தும் விதத்தினால் உயர்நீதிமன்றம் விதித்த இந்த அபராதம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பெரும்பாலான அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் தான், பண்பாக நடந்துருப்பாங்க. ஆனால் இந்த சில அதிகாரிகள் ஐஏஎஸ் இல்லைன்னா ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தோன்றதுனாலேயே எதிர்கவனை பூரா முட்டாளாக ட்ரீட் பண்ணுறது. இல்லை, அன்சுல் மிஸ்ரா இந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அத்தனை ஊழியர்களையும் மிரட்டுவது. நாம் ஏற்கனவே அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் விவகாரம் தொடர்பாக அந்த ஆவணங்களை பதிப்பிப்பதற்கு முன்பாகவே நமக்கு சிஎம்டியை பற்றி சில தகவல்கள் வந்தன. அந்த ஆவணங்களையும் நான் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்து கொண்டிருந்தேன். வீடியோஸ்லையும் நாம் பேசியிருக்கோம். அன்சுல் மிஸ்ராவுக்கு பிரச்சனை என்னென்னா, இது எப்படி வெளியில் போகுது என்று நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் முன்னாடி கைதாகிறதுக்கு முன்னாடி நான் குறிப்பிட்டிருந்தேன். எல்லாரையும் காமிச்சு உங்கள் எல்லாரோட ஃபோனோட ஐபிடிஆர் ரெக்கார்டை எடுக்க சொல்லிட்டேன். உளவுத்துறை உங்களை கண்காணிக்குது. யாராவது பண்ணி தகவல் வெளியில் சொன்னீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஜெயிலுக்கு போயிடுவீங்க இப்படி என்று மிரட்டுகிறார். நீங்கள் தப்பு பண்ணலைன்னா ஆவணம் வெளியில் போனால் உங்களுக்கு என்ன வந்துச்சு? நமது ஷோவில் நீங்கள் அன்றைக்கி போட்டோம் ஒரு டாக்குமெண்ட், இந்த பேப்பர் மில்லு மார்க்கெட்டை அப்கிரேடு பண்ணுற அந்த டாக்குமெண்ட்டு போட்டோம். 10 கோடியிலேருந்து 22 கோடி ஆகுது. நீங்கள் ஏன் அஞ்சுறீங்கன்னா 10 கோடி ரூபாய் இருக்க ப்ராஜெக்ட் எப்படி 22 கோடி ஆச்சுன்றதுக்கு ஆவணத்தோடு வெளியே வரும்போது உங்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. நம்ம கொள்ளையடிக்கிறது தெரிய வந்துருச்சே அப்படின்ட்டு. அதனால தான் உங்கள் ஊழியர்களை சந்தேகிக்கிறீங்க. சொந்த ஊழியரை யாராவது கண்காணிப்பாங்களே உலகத்தில்? சொந்த ஊழியர் மேலே யாராவது போய் அவன் ஏதாவது திருடு நான் காசு வாங்கினான்னு சொன்னானா நீங்கள் பண்ணுங்கள். காசு வாங்குறதும் திருடுறதும் நீங்களும் மந்திரியும் நீங்களும் சேகர் பாபும் சேர்ந்துக்கிட்டு தான் எல்லா காசையும் டபுள் பண்ணி கன்சல்டன்ட்னு வச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த எம்ப்ளாயி மேலே கோயம்பேடு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? 2 பேர் மேலே. இது போக இப்போது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்பது இந்த செல்வநாயகம் என்பது வழக்கில். இவர் ஒரு பொறியாளர்.
அதற்கு முன்பாக இந்த செல்வநாயகம் தவிர்த்து ஏகப்பட்ட சிஎம்டி ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. யாராவது வந்து சார் இவர் டாக்குமெண்ட் லீக் பண்ணுறாருன்னு அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் உடனே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சஸ்பெண்ட் செய்வது. இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்கள் எல்லோருக்கும் புரியும்படி எளிதாக நான் இந்த விஷயத்தை விளக்குகிறேன். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு விளக்குனா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்ன்று நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது உதாரணத்துக்கு தான், ரேங்க் மாறுபடும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் யார் வந்து சஸ்பெண்ட் பண்ணலான்னா அதுக்கென்ற அத்தாரிட்டி இருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுற அதிகாரம் எஸ்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பி ஆர் டிஐஜின்னு வச்சுக்கோ. இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுற அதிகாரம் ஐஜிக்கு இருக்கும். டிஐஜியை சஸ்பெண்ட் பண்ணுற அதிகாரம் டிஜிபி ஆர் கவர்மெண்ட். டிஜிபின்னு வச்சுக்கோ. டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுற அதிகாரம் டிஜிபிக்கு இருக்குது. அடிஷ்னல் எஸ்பி ஆர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை சஸ்பெண்ட் பண்ணுற அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அதாவது ஐபிஎஸ் ரேங்க், நான் ஐபிஎஸ் கூட, நான் ஐபிஎஸ் அடிஷ்னல் எஸ்பியை கூட கவர்மெண்ட் தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு அடிஷ்னல் எஸ்பி ஒருத்தர் இருக்கார், அவரை கவர்மெண்ட் தான் சஸ்பெண்ட் பண்ணணும். அவரை டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணால் அது சட்டபூர்வமாக செல்லுமா? செல்லாது. இது மாதிரி இவருக்கு அதிகாரமே இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒருத்தரை அன்சுல் மிஸ்ரா சஸ்பெண்ட் பண்ணிட்டார். சஸ்பெண்ட் பண்ணதோட நோக்கம் என்னென்னா, ஒரு ஆணவம், நீ என்ன அவ்வளோ பெரிய இல்லை பாரு உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டார். மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கிற மெம்பர் செக்ரட்டரிக்கு அதிகாரம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம். அதாவது சிஎம்டிஏலேருந்து யாராவது சஸ்பெண்ட் பண்ணணும்னா எல்லா ரேங்க்கும் கிடையாது. இவர் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஜூனியர் இன்ஜினியரை மெம்பர் செக்ரட்டரி சஸ்பெண்ட் பண்ணலாம். இவர் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க. இவரை சஸ்பெண்ட் பண்ணுற அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இவர் அன்சுல் மிஸ்ரா ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னா என்ன பண்ணணும்னா, இவர் இந்த மாதிரி ஒழுங்கினமாக செயல்படுறாரு, இவர் ஒழுங்காக வேலை செய்யல, இல்லை இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, இவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு எழுதி அவங்க சஸ்பென்ஷன் உத்தரவு பிறப்பிப்பாங்க. அரசுக்கு அனுப்பணும், அரசு தான் பண்ணணும். ஏன்னா அதிகாரம் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது இல்லையா? இப்போது சில கேசஸை மேஜிஸ்ட்ரேட் ட்ரை பண்ணுவாங்க, சில கேசஸை செஷன்ஸ் ஜட்ஜு ட்ரை பண்ணுவாங்க. செஷன் ஜட்ஜு ட்ரை பண்ண வேண்டிய கேஸை மேஜிஸ்ட்ரேட் ட்ரை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்படி தான் ஹையரார்க்கி இருக்குது. ஸோ இவருக்கு அதிகாரம் இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரை சஸ்பெண்ட் பண்ணிடுறார். செல்வநாயகம் என்ற ஒருவரை சஸ்பெண்ட் செய்து விடுகிறார். சஸ்பெண்ட் செய்த உடனே அவர் வந்து நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறார். உயர்நீதிமன்றத்தை அணுகியதும் இவர் பதிலுக்கு வந்து இவங்க சிஎம்டியில் வந்து இவர் இவ்வளோ மோசமானவர், இவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, இது அதுட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். கோர்ட் என்ன சொல்லுது? அதெல்லாம் இருக்கட்டும், சஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? இல்லை, சஸ்பென்ஷன் ஸ்டேடு அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து திரு அன்சுல் மிஸ்ரா அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அரசுக்கு எழுதியிருக்க வேண்டும். சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா சஸ்பென்ஷன் நீக்கிறது மட்டும் அதிகாரம் எங்கேருந்து வரும்? வராது இல்லையா? அரசுக்கு எழுதியிருக்கணும். இவர் பதிலுக்கு என்ன பண்ணுறாரு? அதான் கோர்ட்டு சொல்லிடுச்சுல, உன் சஸ்பென்ஷன் ரத்து, போய் கிளம்ப பஸ் ஸ்டாண்டில் வேலை போகிறேன்ட்டு அனுப்பிச்சி விட்றாரு. கோர்ட்டுக்கு இது போகும்போது கோர்ட்டு என்ன ஆகுதுன்னா, கோர்ட்டு என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு உனக்கு அதிகாரம் கிடையாது சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அதிகாரம் கிடையாதுன்ட்டு தான் நாங்கள் இடைக்கால உத்தரவு போட்டிருந்தோம். அதிகாரம் கிடையாதுன்னு நாங்கள் போட்ட பிறகு நீ அந்த சஸ்பென்ஷன் எப்படி ரத்து பண்ணுற? அப்படி நீங்கள் ரத்து செய்வது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிலுவையில் இருக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த ரத்து பண்ணதே நீதிமன்றத்தோட அதிகாரத்தில் தலையிடக்கூடிய விஷயம். நாங்கள் நினச்சா உங்கள் மேலே கண்டெம்ட் எடுக்கலாம், நாங்கள் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் வந்து பதில் மனு தாக்கல் பண்ணி சார் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணால் என்ன அர்த்தம்? அதனால் அன்சுல் மிஸ்ராவிடமிருந்து 25,000 பிடித்து அரசுக்கு செலுத்த வேண்டும்னு உத்தரவு போட்டுட்டு இவரோட சஸ்பென்ஷனை ரத்து பண்ணியிருக்காங்க. சிஎம்டிஏ ஊழியர்கள் மகிழ்ச்சியில் இதை கொண்டாடுகிறார்கள். அரகன்ஸாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் படித்த அதிகாரி தானே, நீங்கள் தான் உங்களை ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லிக்கிறீங்க. எடுத்து இதில் க்ளீனாக இதில் பாருங்கள், யாருக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, யார் டிசிப்ளினரி அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ரூல்ஸ்னு இருக்குது. அந்த புக்கை எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போஸ்ட்டுக்கு இவர் அத்தாரிட்டி, இந்த போஸ்ட்டுக்கு இவர் அத்தாரிட்டின்னு. இது அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்கிறாங்க. சீனியர் பிளானருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது யார், சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது யார், ரிவ்யூங் அத்தாரிட்டி யாருன்னு இந்த டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. அதை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் அதெல்லாம் எடுத்து பார்க்கறது கூட பொறுமை இல்லை, சஸ்பெண்ட் பண்ணி அடிச்சு எடுத்துனுவோம். இதுதான் இது ஒரு பிளாக் மார்க் மாதிரி தான் சார். அவங்க ஹிஸ்ட்ரியில் லைக் நிச்சயமாக இதில் ஏன்ப்பா கோர்ட் வந்து 25,000 பணம் கட்டுன்னு போட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கு இது கரும்புள்ளி தான். இதில் என்ன சந்தேகம்? இது மட்டுமல்லாமல் சிஎம்டிஏ ஊழியர்கள் நம்மிடம் தெரிவித்தது, இது போக ஏராளமான ஊழியர்களை இது போல பணி இடைநீக்கம் செய்து வைத்திருக்கிறார் என்ற விவரங்களையும் தெரிவிக்கிறார்கள். அவர் மேலே கடுமையான வருத்தத்திலும் ஆதங்கத்திலும் ஊழியர்கள் இருப்பதன் காரணம் என்னன்னா, கண்ணை மூடிட்டு எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுறது. அதாவது இவங்க செய்கிற தப்பை யாரும் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் போகுதுன்னா அவரால் வந்து யார் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, டாக்குமெண்ட் யார் கொடுக்குதுன்னு அவருக்கு நினச்சா கண்டுபிடிக்க முடியாது. எப்படியாவது கண்டுபிடிச்சலாம்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தரையாக இப்படி சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மிரட்டும் வேலைகளில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு நீதிமன்றம் சரியான குட்டு வைத்திருக்கிறது. சார், எனக்கு தெரிஞ்சு மற்ற யூடியூப் சேனல்லையும் சரி, செய்தி சேனல்லையும் சரி, சிறை பற்றிய தகவல்கள் வந்து யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க. நாம் தான் வந்து சிறையில் எந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அந்தந்த அதிகாரிகளுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கும்,
அதே போல் ஒரு சிறை கைதிக்கு வந்து என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தவங்க வந்து இது கொடுக்கணும், ஷூரிட்டி கொடுக்கணும், கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நீதிமன்றம் சிறை பற்றி ஒரு உத்தரவிட்டு இருக்குது. என்ன அது? மிக மிக ஒரு முக்கியமான உத்தரவு. இதையும் வந்து இந்த சிறையில் நடைபெற்ற இந்த முக்கியமான ஊழல் குறித்தும் நான் தான் இதை முதலில் வெளியிட்டேன் என்பது எனக்கு இதை பற்றி பேசுகிறதுல கூடுதல் மகிழ்ச்சி. சிறையில் கைதிகள் வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்கிற கைதிகளுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். சிறையில் என்னென்னலாம் தயாரிப்பாங்கன்னா, தொப்பி தயாரிப்பாங்க, லத்தி தயாரிப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌன் கவர் தயாரிப்பாங்க, பேண்டேஜ் கிளாத்ஸ் இருக்குல்ல, காஸு, அந்த காஸ் தயாரிப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சிறையிலையும் ஒவ்வொரு பொருட்களை தயாரிப்பாங்க. ஒரு சில ஆண்டுகளாக சிறையில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கவர் சப்ளை பண்ணுறாங்க. சிறையில் தயாரித்த கவர்களை சப்ளை பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நாங்கள் 10 லட்சம் கவர் சப்ளை பண்ணோன்னு சொல்லிட்டு மதுரை சிறையில் கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் கவரே போகல. கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த கவர் வந்துச்சா இல்லையான்றதை செக் பண்ணுற மெத்தடும் கிடையாது. என்ன காரணம்னா, சிறையிலேருந்து கவர் வருது. சிறையிலேருந்து கவர் வரதுனால இவங்க காசு கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு அரசு துறையிலேருந்து தானே இன்னொரு துறைக்கு போகுது, ஃப்ரீ சப்ளை. ஸோ இதனால் அங்கேயும் யாரும் செக் பண்ணுறது இல்லை. இன்னொன்று ரெகுலராக வராது இது கவர். நான் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்திருக்கேன்ல, ரெகுலராக வராது கவர். அதனால் வந்தால் வர வைப்பாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு உதாரணத்துக்கு புழல் சிறைன்னு எடுத்துக்கோமே. புழல் சிறையிலேருந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் நாங்கள் 10 லட்சம் கவர் சப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எழுதி வச்சுருக்காங்க. 1 லட்சம் ஒரு கவர் கூட சப்ளை பண்ணல. இதில் பணத்தை எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர் செய்கிறதுக்கு ரா மெட்டீரியல் வாங்கணும்ல, இப்போ ஒரு கவர் செய்யணும், அதுக்கு ப்ரௌன் பேப்பர் வாங்கணும்ல, இந்த ப்ரௌன் பேப்பர் வாங்கின மாதிரி கணக்கு எழுதி, கவர் செஞ்ச மாதிரி கணக்கு எழுதி, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு சப்ளை மாதிரி செஞ்ச மாதிரி கணக்கு மட்டும் எழுதிடுவாங்க. கவரே போகிறதில்ல. இது மாதிரி கவரு, இந்த பேண்டேஜ் கிளாத்து மட்டும் 8 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்காங்க. 3-4 சிறைகளில் இது நடந்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு அந்த நண்பர் திரு புகழேந்தி அவர்கள் இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்ததன் அடிப்படையில் நான் ரெட்பிக்ஸில் இதை பற்றி விரிவாக பேசியிருந்தேன். அப்போது அதற்கு பிறகு திரு புகழேந்தி அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் ஒன்றும் கொடுத்தார். புகார் கொடுத்த பிறகு அது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். உயர்நீதிமன்றம் அதான் புகார் கொடுத்துருங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையில் உங்கள்கிட்ட இருக்க ஆதாரங்களை அங்கே போய் நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. 2022லேயே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு இதை எடுத்து விட்டது. ஆனால் அதற்கு பிறகு எந்த ப்ராக்ரஸும் இதில் இல்லை. இந்த நிலையில் முருகையன் என்ற தண்டனை பெற்ற கைதி சென்னை புழல் சிறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சிறை உள்ளேயே ஆசிரியராக இருக்கார். அவருக்கு மாதம் ஒரு 2500 ரூபா, சிறைக்குள்ளே அவ்வளோதான் சம்பளம். சிறைக்குள்ளேயே ஒரு டீச்சராக இருக்கார். அவருக்கு மாதம் 2500 ரூபா சம்பளம் கொடுக்கணும். இந்த சிறையில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் முழுக்க அந்த சிறைத்துறை அதிகாரிகளோட கருணையில் தான் நீங்கள் இங்கே வாழ முடியும். சின்ன சின்ன சலுகைகள் கூட உங்களுக்கு அந்த சிறையில் கடும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். சிறையில் ஏதாவது நீங்கள் எதிர்த்து சட்டம் பேசுனீங்கன்னா உங்களை எவ்வளோ சித்திரவதைக்கு உள்ளாக முடியுமோ சித்திரவதைக்கு உள்ளாக்கிடுவாங்க. நான் பல இடங்களில் இதை பதிவு செஞ்சுருக்கேன். ஏற்கனவே ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் இந்த வேலூரில் கைதிகளை வீட்டு வேலைக்கு செஞ்சாங்கன்ற அந்த வழக்கில் சிறை கைதிகள் மனிதர்கள், சொசைட்டியில் எல்லாரும் சேர்ந்து தண்டனை கொடுத்து தான் அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புகிறோம். அங்கேயும் போய் இந்த சிறை அதிகாரிகள் அவர்களுக்கு கூடுதல் தண்டனை கொடுக்க அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றெல்லாம் விரிவாக ஒரு தீர்ப்பில் எழுதியிருந்தார். ஸோ திரு முருகையன் அவர்களின் மனைவி கோகிலா என்பவர் முருகையன் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் என் கணவர் வந்து இங்கே தண்டனை கைதியாக இருக்கார், அவர் இந்த மாதிரி 4 மாதம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு வழங்க வேண்டிய இந்த ஊதியத்தை சிறை நிர்வாகம் வழங்கவில்லை, அவர் வேலை செய்து வரும் ஊதியத்தால் தான் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு இந்த வழக்கு தொடுக்கும்போது ஒரு புதிய ஆவணத்தை அவர் முருகையன் தரப்பு வழக்கறிஞர் புகழேந்தி வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். அது என்னன்னா, அந்த ஏகப்பட்ட கவர் செஞ்சதா சொல்லி ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் சொன்னல, அது சம்பந்தமாக ஆடிட் நடந்திருக்கு. மத்திய அரசின் மத்திய கணக்காயர் துறை பல சிறைகளில் ஆடிட் நடத்தி பல கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துட்டாங்க. இந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் திரு புகழேந்தி அவர்கள் சமர்ப்பிக்கிறார். ஊழலின் மொத்த அளவு 14 கோடி 25 லட்சத்துக்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று அந்த ஆடிட்டோட ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இதை நீதிமன்றத்தில் இந்த விவரத்தை கொடுத்ததும் அரசு வழக்கறிஞர் இல்லைங்க நீங்கள் இதில் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை இதை பற்றி விசாரணை நடத்திட்டு இருக்கு அப்படின்ட்டு சொன்னதும் நீதிபதி நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நீதிபதி SM சுப்பிரமணியம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம். ஏனென்றால் அவர்தான் சிறை கைதிகள் மற்றும் சிறைவாசிகளின் நலன் மற்றும் மனித உரிமைகள் குறித்து தொடர்ந்து உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கார். என்னோட குண்டர் சட்டத்தை ரத்து செய்ததும் மாண்புமிகு நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் தான். அவர் வந்து என்ன உத்தரவு போட்டுறாருன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையை இதில் பார்ட்டியாக சேர்த்துறாரு. அவராகவே நீதிமன்றமாக தானாக முன் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இதை பார்ட்டியாக சேர்த்து விசாரிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறல்ல, என்ன விசாரிச்சேன்னு அறிக்கை கொண்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க.
இப்போ இதனால் ஒரு அதான் 14 கோடி 25 லட்சம்னா சிறையில் கைதிகள் கிட்டேருந்து அடித்து 14 கோடி 25 லட்சம் அடிச்சிருக்காங்க. இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் 2-3 பேர் ரிட்டையர் ஆகி கூட போயிட்டாங்க. எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். வெளியிலெல்லாம் ஊழல் நடக்குது, குற்றங்கள் செய்துட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு கைதிகள் சிறைக்கு போனால் அவங்ககிட்ட ஊழல் பண்ணி சிறை அதிகாரிகள் சம்பாதிக்கிறாங்களே, இவங்களை என்ன பண்ணுறது? ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறையை இந்த வழக்கில் சேர்த்து அடுத்த வாரத்திற்கு இந்த விசாரணையை 16/12/2024 திங்கட்கிழமை என்று நினைக்கிறேன், திங்கட்கிழமை அன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. என்ன ப்ரொசீடிங்ஸ், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் என்ன நடக்குதுன்றதை அப்டேட் பண்ணலாம். இப்போது சிறையில் வாராகி அப்படின்ற பத்திரிகையாளர் இருக்காங்க. அவர் தொடர்பாக நீங்கள் வந்து ஒரு செய்தியை சொல்கிறீங்க. அதுக்காக உங்கள் மேலேயே சம்மன் கொடுக்குறாங்க. அந்த சம்மனில் என்ன குறிப்பிட்டிருந்தது? உங்களுக்கு என்ன மாதிரியான விசாரணை வந்தது சார்? சார், நீங்களும் நானும் ஒரு ஆக்சுவலாக தொடக்கத்தில் ஒரு நேர்காணலில் பேசணும். இந்த மாதிரி வாராகி என்பவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5/12/2024 அன்றைக்கி பேசணும். அது வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை பற்றி சில தகவல்லாம் அவர் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் வந்து கைது செய்யப்பட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நேற்றைய தினம் நான் அலுவலகத்தில் இருக்கும்போது மத்திய குற்றப்பிரிவுலேருந்து ஒரு அதிகாரி வந்தார். நான் இன்ஸ்பெக்டர்ப்பா, சார் இல்லையான்னு கேட்டார். சார் இப்போ தான் வெளில போனார். அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தா அவர் வந்தார். அப்புறம் நீங்கள் பேசுனீங்க. எதுக்கு வழக்கெல்லாம் இல்லை சார், சும்மா இது நோட்டீஸ் தான் சார், நீங்கள் வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை பற்றி விசாரிச்சிங்களா? அது பின்னணி என்ன? திரு வாராகி என்பவருடைய கைது குறித்து நேற்று அவரது குடும்பத்தினர் நமது சேனலுக்கு வந்து அவங்கள காவல்துறை என்னென்ன தொல்லைகளுக்கெல்லாம் ஆளாக்கி இருக்கிறார்கள் என்று அவர்கள் நேற்று பேசினார்கள். சின்ன குழந்தைங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ யாரோ ஒரு ஆள் மாம்பழ இன்ஸ்பெக்டர், ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவார். ஒரு புள்ள கடைசி பொண்ணு வந்துருந்துச்சு, 6ஆவதோ 7ஆவதோ படிக்குது அந்த பொண்ணு. அவங்க அப்பாவை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு வீடியோ எடுக்குது. வீடியோ தான் எடுக்கட்டுமே, என்ன தப்பு அதில்? போலீஸ் நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணல, போலீஸ் வீடியோ எடுக்குது. நீங்கள் அந்த வீடியோவில் வந்திருக்கும் பாருங்கள். அந்த இன்ஸ்பெக்டர் அந்த குழந்தைகிட்டேருந்து ஃபோனை பிடுங்குறாரு. ஸோ ஏன் காவல்? அதற்கு பிறகு வந்து அதில் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 போலீஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படி சோதனை செய்திருக்கிறார்கள். 3 முறை அவர் வீடு சோதனையிடப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு கைதாகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 1 மணி நேரம் கழித்து வந்து வீட்டை சோதனையிட்டிருக்காங்க. அதற்கு பிறகு மறுநாள் காலை வந்து மறுநாள் மாலை வரை அந்த வீட்டை சோதனையிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தா அந்த காவல்துறை செஞ்சது தான் நம்பவே முடியல, எப்படியெல்லாம் செய்வார்களா என்று. மதுராயில் உள்ள எனது வீட்டை சோதனையிட்ட போது வீட்டில் ஆள் இல்லை. ஸோ வீட்டோட பூட்டை உடச்சி தான் சோதனை பண்ணியிருக்காங்க. அந்த பூட்டை உடைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, மதுரவாயில் வருவாய்த்துறை அதிகாரிகளை அழைத்து விஓ அண்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பூட்டை உடச்சி சோதனை பண்ணிவிட்டு சாவியை திருப்பி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வீட்டை சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. வாராகி டைஷாவில் ஐஏஎஸ் அதிகாரிகள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பில் குடியிருக்கிறார். அந்த சோதனைலாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். அவர் மேலே கேஸ் இருக்குது, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அவர் கைதான பிறகு 15 நாட்களுக்கு அவரது மனைவியை வீட்டை விட்டே வெளியில் வரவில்லை. வீட்டு வாசலில் ஸ்டூலை போட்டுட்டு போலீஸ் உட்காந்துக்கிறது. ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரியில் ஹவுஸ் அரெஸ்ட் தான். அதே போல் தாம்பரத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அவர் டைஷாவில் வாடகைக்கு கூட்டியிருந்துட்டு இருக்காரு. அந்த வீட்டு வாசலில் தான் இந்த சோதனை இதெல்லாம் நடக்குது. தாம்பரத்தில் இருக்கிற வீட்டை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அந்த சோதனை உள்ளே போயிட்டு சோதனை பண்ணியிருக்காங்க. சோதனை செய்தது குறித்து எந்த தகவலையும் வாராகிக்கோ அவரது குடும்பத்தினருக்கோ தெரிவிக்கவில்லை. ஆனால் வீடை உடச்சி உள்ளே புந்து சோதனை பண்ணிட்டு திருப்பி பூட்டிட்டு போயிட்டாங்க. நான் அவங்ககிட்ட கேட்குறேன், எப்படிப்பா சோதனை பண்ணாங்கன்னு எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு நான் கேட்கும்போது, போலீஸ் வர்றது சிசிடிவியில் இருக்குது, உள்ளே போனோன்னு சிசிடிவி பிடிங்கி விட்டாங்க. இது கிட்டத்தட்ட அதிகாரமற்ற சோதனை. வீட்டில் ஆள் இல்லைன்னா ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கணும். நீங்களாக போய் வீட்டை உடச்சி நீங்கள் போய் இஷ்டத்துக்கு உள்ளே போய் எடுக்கிறதுன்றது பேர் திருட்டு, ஹவுஸ் பிரேக்கிங். இது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்தாங்க நமக்கு. இப்போ மதுரவாயில் வீட்டில் கூட அப்படிதான் வந்து வீட்டில் ஆள் இல்லாதனால தாசில்தாரை வச்சு தான் சோதனை பண்ணாங்க. நான் அந்த மதுரவாயில் வீட்டிலையும் சிசிடிவியோட டிவிடி ரெக்கார்டரை டிவிஆரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நமது சவுக்கு அலுவலகத்திலும் சிசிடிவி டிவிடி ரெக்கார்டரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது போகிற இடத்துல தான் பண்ணுறது. சிசிடிவி எதுக்கு போடுறது? ஒரு பதிவு வேணும். நீங்கள் திருட்டு தானே பண்ணலைன்னா எதுக்கு டிவிஆர் எடுக்கிறீங்க? நீங்கள் சோதனை தானே பண்ணுறீங்க, சட்டப்பூர்வமாக தானே வேலை செய்கிறீங்க. வந்து நீங்கள் பாட்டு சோதனை மட்டும் போக வேண்டியது தானே. டிவிஆர் பதிவானா என்ன? அப்போ நீங்கள் உள்ள திருட்டு தானே பண்ணுறீங்க. விசாரணைக்கு அது பயன்படும்னு எடுத்துகிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கா? விசாரணைக்கு பயன்படும் என்றால் அதோட நகலை கொடுக்க வேண்டியது என்ன? எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? அப்போ விசாரணைக்கு அது பயன்படும் என்றால் சோதனை முடிந்த பிறகு அதை எடுக்கலாமே. சோதனை தொடங்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அதை உருவுறீங்க? இப்போ இந்த அலுவலகத்துலேருந்து டிவிஆர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சோதனை முடிஞ்ச பிறகு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். சோதனை முடிஞ்ச பிறகு இப்போ இந்த சோதனை நடந்த வரை இருக்கக்கூடிய பதிவுகள் அதில் இருக்க வேண்டுமா இல்லையா? முன்னாடி எதுக்கு எடுத்து காட்டுறீங்க? ஏனென்றால் இவர்கள் செய்வது திருட்டுத்தனம் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். ஸோ இந்த வராகி குறித்து அந்த வராகி மீது அந்த அவங்க வீடு அந்த வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹவுஸ் பிரேக்கிங். அந்த சோதனை நடத்தியதற்கான எந்த ஆவணமும் இல்லை. அப்புறம் கடைசியாக 4 வழக்குகளில் வராகிக்கு ஜாமீன் கிடைத்து அவர் வெளியே வரக்கூடிய சூழ்நிலையில்
ஒரு போலி ஆவணம் தொடர்பான ஒரு வழக்கில் 5வதாக திரு வராகி அவர்கள் கைது செய்யப்படுகிறார் என்று, அந்த வழக்கு பொய் வழக்கு என்று சொல்லிட்டு நம்ம சேனலில் பேசியிருந்தோம். இது தொடர்பாகத்தான் நேற்று லியோ குறிப்பிட்ட அந்த சம்மன், சென்னை மாநகர காவல்துறையிலிருந்து சம்மன் வந்து, நீங்கள் அந்த வராகியோட கிரைம் நம்பரை போட்டு இந்த வழக்கு குறித்து நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பேசியிருக்கீங்க, இது சம்மந்தமாக உங்களை விசாரிக்கலாம் அப்படின்ட்டு சம்மன் வந்திருக்கு. அது வழக்கறிஞர்களோட கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இதோட பின்னணி என்ன என்று விசாரிக்கும்போது, அப்புறம் அந்த வராகி வீட்டில் ஏன் திருப்பி திருப்பி சோதனை, அவங்களை ஏன் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெரிய நிலம் வந்து இதன் பின்னணியில் இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. சென்னை அம்பத்தூரில் ஓஎம்ஆர் ஃபுட் கோர்ட் இருக்கவொன்னே, ஃபுட் ஸ்ட்ரீட்டா அது ஆக்சுவலாக ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட், அது ஃபேமஸ். ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட்டில் இருக்குல்ல, அந்த ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் டார்கெட் பண்ணி அங்கே வச்சாங்க. அது பெரிய சக்ஸஸ். அங்கே போனீங்கன்னா எல்லா வெரைட்டியான ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் காலி கிரவுண்ட் இருக்காங்க. ஆக்சுவலாக ஓஎம்ஆரில் இருந்துச்சு, அதோட பிரான்ச் தான் அம்பத்தூரில் இருந்துச்சு. அம்பத்தூரில் இருக்குல்ல, அந்த அம்பத்தூர் பக்கத்தில் ஒரு நான் போயிருக்காங்க, அங்கே இருக்கு காலி கிரவுண்ட். அது ஆப்போசிட்லேயே பின்னாடியும் இருக்குது. பக்கத்தில் காலி கிரவுண்ட் இருக்கு. சொல்லுங்கள். மொத்தம் 15 கிரவுண்டு இடம் அது. அந்த 15 கிரவுண்டு இடம் ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமானது, ஒரு கம்பெனியோட சொத்து அது. அந்த கம்பெனியில் 2 இயக்குனர்கள், ஒருவர் மனோகர், இன்னொருவர் தேன்மொழி. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக, இந்த ஒரு 6-7 வருஷமாக இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மனோகர் என்பவர் வந்து ஒரு நிதானம் இழந்து ஒரு ஆக்டிவாக செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு போய்விடுகிறார். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய பங்குதாரர் யார் என்றால், அந்த மனோகரோட பார்ட்னர் என்பவர் தேன்மொழி என்பவர் அவருடைய பார்ட்னர். ஸோ மனோகர் இந்த மாதிரி செயலிழந்து போயிட்டார்னு சொன்ன உடனே இந்த நிலத்தை அபகரிக்க முயற்சி நடக்கிறது. அங்கே இருக்கக்கூடியவர்கள், அதில் அதிமுக பிரமுகர்களும் இன்வால்வ்டு. கராத்தே மகேஷ் என்ற கோயம்பேட்டை சேர்ந்த கராத்தே மகேஷ் என்பவர் இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் இன்வால்வ்டு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்ட்டு முயற்சி செய்யும்போது, அதில் மனோகரின் பங்குதாரராக தேன்மொழி என்பவர் இருக்கிறார்ல, அவர் வந்து என்னோட ஷேர் இதில் இவ்வளோ இருக்குது, எனக்கு வேணும்னு இது பிரச்சனையாகுது. அப்போது சென்னை மாநகரத்தின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக இருந்தவர் யார் என்றால் திரு அருண். ஸோ இது ஓவர பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா, அந்த கம்பெனியோட யார் இயக்குனர்கள் என்பது ஆர்ஓசியில் இருக்கும்ல, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் இருக்கும்ல, அந்த ஆர்ஓசி டாக்குமெண்ட்ஸில் மனோகர் பெயருக்கு பதிலாக கௌதம் மற்றும் ஷியாம் என்ற இருவரது பெயரை கம்பெனி ஆவணங்களில் இயக்குனர்களாக சேர்க்கிறார்கள். இப்போ இவங்க கம்பெனி இயக்குனர் ஆகிட்டாங்கன்னா கம்பெனி ப்ராப்பர்ட்டி இவங்க ப்ராப்பர்ட்டியாக ஆகிடும் இல்லையா? ஸோ இதை சேர்க்கிறாங்க. இந்த கௌதம் யார் என்றால் திரு அருண் என்பவருக்கு மிக மிக நெருக்கமான நண்பர். திரு அருண் என்பவரில் மாநகர ஆணையர் திரு அருண் என்பவருக்கு, அவர் வந்து சென்னை விருகம்பாக்கம் லன்கார் அப்பார்ட்மெண்ட்ஸ் என்ற இடத்தில் அவர் குடியிருக்கிறார். பல ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இவர் நெருக்கம். பல ஐபிஎஸ் அதிகாரிகளின் பணம் இந்த கௌதம் என்பவரிடம் இருக்கிறது. இந்த கௌதம் என்பவரோட மைத்துனர் தான் ஷியாம் என்பவர். இவர்கள் 2 பேரோட பெயரும் ஆர்ஓசியில் அந்த 15 கிரவுண்ட் இடம் சொன்னேன் அம்பத்தூரில், அந்த நிறுவனத்தில் இயக்குனர்களாக ஆவணங்கள் திருத்தம் செய்யப்பட்டு ஏற்றப்படுகிறது என்று இது குற்றச்சாட்டு. இது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஆடியோ உரையாடல்கள் வந்து திரு வராகி அவர்களிடம் இருந்திருக்கிறது. அது வெளியே போய்விடக்கூடாது. திரு வராகி அவர்கள் அதை பதிப்பித்து விடக்கூடாது. அம்பத்தூர் லேண்டுன்னு போட்டு வராகி வந்து அவரோட வார் ரூம்ன்ற ஹேண்டில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட் போட்ட அன்றைக்கி நைட்டே தான் கைதுன்ட்டு அவங்க மனைவி சொன்னாங்க. அவங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்க, ஒரு வராகி இந்த மாதிரி ஒரு அருண் அவர்கள் பற்றி நான் ஏதோ விசாரிச்சிருக்கேன்னு சொன்னால், நான் எப்போ கைது, அவங்க சொன்னதுலேருந்து எப்போ கைது ஆனாங்கன்னா அன்றைக்கி நைட்டை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மீண்டும் மீண்டும் 3 முறை அவர் வராகி வீட்டை சோதனை செய்தது, அங்கே போய் சோதனை செய்தது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், இந்த ஆவணம் வேறு யாரிடமும் கிடைத்து விடக்கூடாது, இந்த ஊழல் தொடர்பான ஆவணங்கள் வெளியே வந்து விடக்கூடாது என்பதுதான் இந்த சோதனை. வராகி வெளியே வரவிடாமல் செய்வதற்கான நோக்கமே இதுதான் என்று காவல்துறை வட்டாரங்களில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்டு அதில் பார்த்தீங்கன்னா வராகியோட அவங்க மனைவி சொன்னது ஃபோன் வேணும்னு அவரோட ஃபோனை தான் கைப்பற்றிருக்காங்க. ஸோ யார் இந்த தகவலை வராகி அவர்களுக்கு கொடுத்தது என்பதை கண்டறிவதில் தான் இந்த அதிகாரிகள் முனைப்பு காட்டியிருக்கிறார்கள். அதோட நீட்சி மற்றும் இன்னைக்கு நாம் இந்த சேனல் ஒரு 1.5 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தொடங்கியதிலிருந்து இந்த சேனல் வந்து அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது என்று முதல்வர் குடும்பத்தில் உள்ளவர்களே வருத்தப்பட்டிருக்கார்கள். அதான் உண்மை. 5 மாதம் ஜெயிலில் இருந்த வரைக்கும் நிம்மதியாக இருந்தோம், வெளியில் வந்ததுலேருந்து தலைவலி தாங்க முடியல என்று வருத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் இப்போது போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வீடியோவை பார்ப்பவர்களுக்கு தெரியும், அதானி அது இதுன்னு சொல்லிட்டு இந்த அரசோட குற்றச்சாட்டுகளை தான் நாம் அம்பலப்படுத்திக்கிறோம். அவங்க மேலே அவதூறு சொல்லணுன்றது நம்ம நோக்கம் இல்லை. என்ன நடக்கிறது என்ற இந்த அரசியல் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். உளவுத்துறை அதிகாரி திரு செந்தில்வேலன் மற்றும் இதர அதிகாரிகளை அழைத்து குடும்பத்தினர் தங்களது கோபத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே, ஏதாவது செய்ய வேண்டும், மீண்டும் என்னை ஒரு வழக்கில் சிக்க வைக்க வேண்டும், கூப்பிட்டு இப்போ நான் திங்கக்கிழமை விசாரணையில் என்ன நடக்க போகுதுன்றதை சொல்லிடுறேன். எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை? 5 மாதம் ஜெயிலில் இருந்து 2 குண்டாஸ் பார்த்துட்டு போதாதா? திருப்பி இந்த வாட்டி உள்ளே போனான்னு நீ வெளில வர மாட்டேன். வழக்கம் போல் இப்போ இந்த திமுக ஊதுகுடலாம் யூடியூப் சேனல் நடத்தல, அது மாதிரி நடத்திட்டு போ.
என்று வெளிப்படையாக மிரட்டுவதற்காக தான் இந்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மனை பார்த்தா தெரியும். ஒரு யூடியூப்ல இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த வாராகி கேஸை பற்றி தான் பேசுகிறோம். வாராகி இப்படி சொன்னாருன்னு தான் நான் சொன்னோம். அதில் அந்த நில அபகரிப்பு வழக்கில் எனக்கு என்ன ஆதாரம் தெரிய முடியும்? எனக்கு என்ன சொல்லிட முடியும்? அப்போ இது போல் யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாருக்கும் சம்மன் கொடுத்துருவீங்களா? நீங்கள் ஒரு வழக்கை பற்றி டிவி சேனலில் யார் பேசினாலும் எல்லாரும் கூப்பிட்டு சம்மன் கூப்பிட்டு விசாரிப்பீங்களா? நேற்று சப் இன்ஸ்பெக்டர் வந்து சம்மன் கொடுத்தாருல, அது போக இன்றைக்கி போஸ்ட்டில் ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அதே சம்மனை அது சீக்கிரம் ரீச் ஆகிருக்காது, அதனால நேரில் வந்து கொடுக்கணுட்டாரு. இது எந்த அளவுக்கு இதை பார்க்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு ஊடகத்தை அச்சுறுத்தும் வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போய் நீங்கள் திருப்பி வழக்கு போட்டிங்கன்னா அந்த வழக்கெல்லாம் சந்திக்க முடியும் நம்மளால். உயிர் இருக்கிற வரைக்கும் பேசுவேன் நான். இதுக்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் இல்லை. இவங்க சொல்கிறாங்க, இவர்களுடைய மிரட்டலை எல்லாம் பார்த்துட்டு அஞ்சுறதுக்காகலாம் நம்ம இந்த வேலையை செய்கிறதுக்கு வரல. நம்ம ஒன்றும் புறம் பேசுவதற்காக இந்த ஊடகத்தை நடத்தலை. என்ன இருக்கிறதோ அரசின் ஊழல்களை அம்பலப்படுத்துவது தான் நமது வேலை. அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து செய்வோம். ஸோ அதை செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்ற மிரட்டல் விடுக்கும் விதமாகத்தான் இந்த சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தகவல் சொல்கிறார்கள். நிச்சயமாக நம்ம இந்த சம்மனுக்கு எதிராக நீதிமன்றத்தை அணுகப் போகிறோம். காவல்துறை கூப்பிட்டாங்கன்னா கேட்டு நமக்கு என்ன விஷயம் தெரியுன்றதை சொல்லுவோம். இதை எதிர்த்து நீதிமன்றத்தை நிச்சயமாக அணுகுவோம். ஆனால் என்ன நடக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், ஏற்கனவே வந்து நம்ம ப்ரெஸ் கிளப்போட எலெக்ஷன் அதை பற்றி பேசணும். அதில் பார்த்தீங்கன்னா 2 பிரிவினர் இருக்காங்க. அதில் ஒரு பிரிவினர் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து முன்னாள் நிர்வாகிகளை எங்களோட சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் இந்த ப்ரெஸ் கிளப்பை ரொம்ப மோசமாக நடத்துனாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் இதுக்கு ஒரு காரணம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேரும் அடிபட்டுச்சு. நீங்கள் ஜெயிலில் இருக்கும்போதே அந்த ப்ரெஸ் கிளப்பில் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் வெளியாச்சு. அதில் வந்து குடிச்சா மாதிரியான நிறையா பாட்டில்ஸ்லாம் வெளியாச்சு. இதுக்கு நடுவில் வந்து இப்போது நேற்று ஒரு வீடியோ வந்திருக்கு. திரு நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து உங்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இந்த ப்ரெஸ் கிளப்புக்கும் உங்களுக்கும் என்ன சார் சம்மந்தம்? இந்த 20 ஆண்டுகளாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது என்பது உண்மை. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ப்ரெஸ் கிளப்பில் குடிக்கிறாங்கன்னா குடிக்கிறதுக்கான இடம் அது, புரிஞ்சுக்குங்க. ஸோ ப்ரெஸ் கிளப் அப்படின்றது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்க்கு சிக்கல் இருக்குது அப்படின்னா அங்கே போய் அதை அட்ரஸ் பண்ணி பேசுறது. பத்திரிகையாளர் சங்கம் இங்கே, இது பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் ப்ரெஸ் கிளப் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. பத்திரிகையாளர் சங்கம், பத்திரிகையாளர் சங்கத்துக்கான அலுவலகம் அங்கே இருக்கிறது. அங்கே மது அருந்துவதற்கும் லைசன்ஸ் உள்ளது, அது புரிஞ்சுக்குங்க நீங்கள். இட்ஸ் எ கிளப். கிளப்பில் என்ன நடக்கும்? இது இப்போ மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் இருக்குது, அங்கே என்ன கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? குடிக்கவும் செய்யலாங்க, ஓகேவா? இட்ஸ் எ கிளப். அங்கே போய் மது அருந்துறாங்கன்னா மது அருந்துறதுக்கு தான் அந்த இடம். எல்லா ப்ரெஸ் கிளப்லையும். இன்னொன்று, இது எப்படி இந்த ட்ரெடிஷன் உருவாச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி நம்ம அதை இவ்வளோ சீரியஸாக பார்க்க வேண்டாம், சரியா? கிளப்ஸ் வந்து வெள்ளைக்காரங்க உருவாக்குனது, கரெக்டாக? கிரிக்கெட் கிளப்பு, ஜிம்கானா கிளப்பு, காஸ்மோபாலிட்டன் கிளப்பு, இதெல்லாம் அங்கெல்லாம் என்னமா பண்ணுறாங்க? காஸ்மோபாலிட்டன் கிளப்பு, ஜிம்கானா கிளப்ல எல்லாம் சீட் ஆடுவாங்க, குடிப்பாங்க, ஓகேங்களா? இது போன்ற கிளப்பு. ப்ரெஸ்ஸுக்குன்னு கிளப்பு ஏன் வந்து எல்லா மாநிலங்களிலும் ப்ரெஸ்ஸுக்குன்னு தலைநகரங்களில் மற்ற ஊர்கள்லையும் கிளப்ஸ் இருக்குது. அங்கே ஏன் வந்து அது இது பண்ணுறாங்கன்னா, ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஜேர்னலிஸ்ட் வில் ஷேர் காசிப்ஸ். என்ன நடக்குது அப்படின்னு தில் ஹாவ் அ ட்ரிங்க், ஷேர் காசிப். இதுதான் அதோட நோக்கம் ஒரிஜினலாக. சென்னை பத்திரிகையாளர் மன்றம், சென்னை ப்ரெஸ் கிளப்பை பொறுத்தவரை இது பத்திரிகையாளர்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு அமைப்பாக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மாறிவிட்டது. அங்கே மது அருந்துவதும் நடந்து கொண்டிருந்தது, அதை மறுக்கல. அது மது அருந்துறதுக்கான இடம் ஃபஸ்ட்டு, அதை புரிஞ்சுக்குங்க. ஐயோ அங்கே மது அருந்துறாங்க, ஐயோ அங்கே மது அருந்துனா அது மது அருந்துறதுக்கான இடம், லைசன்ஸ் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? எதுக்கு அப்புறம் லைசன்ஸ் வாங்குறாங்க? பக்கத்துலேயே மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் இருக்குது, கிரிக்கெட் விளையாடும் இடத்தில் மது அருந்தலாமான்ட்டு ஏன் யாரும் கேட்கறது இல்லை? சரி, இப்போ ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்க்கு, ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்குலாம் வந்து ஒரு சிக்கல், அதை அட்ரஸ் பண்ணணும். அவங்க எங்கே உட்காந்து அதை பற்றி பேசுவாங்க? அங்கே பெண்கள் வர்றதுக்கும் அஞ்சுறாங்க. இதுதான் வைக்கிற குற்றச்சாட்டு. ஏம்மா, மது அருந்துறாங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பகலில் அந்த ப்ரெஸ் கிளப் வாசலில் உட்காந்து குடிக்கிறாங்கன்னு பொருள் இல்லைம்மா, புரிஞ்சுக்கலாமா? மது அருந்துவாங்க, மாலையில் ஓரமாக பக்கத்தில் 2-3 ஹால் இருக்குது, மேலே தனியாக அறை இருக்கிறது, அங்கே உட்காந்து மது அருந்துபவர்கள் அருந்துவார்கள். பெண்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சிக்கல்னா அவர்கள் கூடும் நேரத்தில் அங்கே உட்காந்து நடுவில் மது அருந்திட்டு இருப்பாங்கன்னு பொருள் அல்ல அதுக்கு, புரியுதுங்களா? அவங்க பாட்டுக்கு மது அருந்துறவங்க, எனக்கு தெரிஞ்ச மது அருந்துறவங்களாம் யாரையும் தொல்லை பண்ணதெல்லாம் நான் கேள்விப்படல. அங்கே பல ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரிகையில் வேலை செய்தவர்கள் எல்லாம் அதை வந்து ஒரு ரெகுலராக போய் மது அருந்துறதுக்கான இடமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்மை, நான் அதை மறுக்கல, ஓகேங்களா? அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. ஒரு பீரியடில் நான் பத்திரிகையில் வேலை செஞ்சேன், ப்ரெஸ் கிளப் மெம்பரு, ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்காக நீ உள்ளே வராதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அங்கே மது அருந்துறதுக்கான லைசன்ஸ் இருக்குது அந்த கிளப்பில், அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இப்போவும் மது அருந்துறதுக்கான லைசன்ஸ் ரெடி பண்ணாங்கன்னா அங்கே குடிக்கலாம். கிரிக்கெட் கிளப்பை பற்றி யாரும் பேசுறது இல்லை, இங்கே மது அருந்துறாங்க பற்றி மட்டும் பேசுகிறீங்க. ஸோ பிரித்து பார்க்கணும் இதன்றேன்.
அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் மதம் இருந்துகிட்டு இருக்கட்டும். பத்திரிகையாளர்கள் பிரச்சனை சம்மந்தமாக விவாதிக்கும் போது கீழே அரங்கம் இருக்குது, அங்கே விவாதிங்க. இதெல்லாம் வந்து அந்த இது நான் ஏற்கனவே நானும் லியோவும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தானே பேசும்போது சொன்னேன் நான், உண்மையான அரசியலில் இருப்பதை விட மிகப்பெரிய அரசியல் இவர்களுக்குள்ளே இருக்கிறது. இவங்க அவங்க மேலே குற்றம் சுமத்துறது, அவங்க இவங்க மேலே குற்றம் சுமத்துறது, இவன் இந்த தப்பு பண்ணான்றது என்னென்னா நிறைய பேர் அந்த பேரை வச்சு காசெல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க. அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. ப்ரெஸ் கிளப் என்பது ஒரு அதிகார மையம், பவர் சென்டர். அது புரியுதுங்களா? ப்ரெஸ் கிளப்பில் இருக்கவங்கள ஆளுங்கட்சியில் இருக்கவங்க கூப்பிட்டு பேசுவாங்க, பெரிய அரசியல் தலைவர்கள் கூப்பிட்டு பேசுவாங்க. ஸோ அது ஒரு பவர் சென்டராக இருக்குது. அதை அங்கே உள்ளே உட்காந்துட்டு டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கூட நடக்கும். இதன் காரணமாக போட்டி வருமா வராதா? இவர் இப்போ லியோ வந்து இப்போ ப்ரெஸ் கிளப்பில் ஒரு ஆஃபீஸ் பர்ராக இருக்கார், ட்ரெஷராக இருக்கார். இவருக்கு 4 மந்திரியை தெரியுது. ஸோ ஒரு மந்திரியை தெரிஞ்ச உடனே இவர் 2 டெண்டரை இவர் ஏற்பாடு பண்ணுறாருன்னா, இப்போ வெளியில் இருக்கிற எனக்கு புறமே இருக்காதா? நேற்று சாதாரணமாக இந்த பத்திரிகையில் வேலை செஞ்சுட்டு இருந்தான், நீ பாரு, நீ அந்த டெண்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவன் இன்னும் போகாமல் லியோ பற்றி எழுதுறது. பத்திரிகையாளர்கள் அல்லவா, போய் எல்லா இடத்துலையும் எழுதலாம்ல. இப்படிப்பட்ட காசிப்ஸ் தான் இதில் பெரும் அளவு வந்த விஷயங்களின் பின்னணி. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தேர்தல் நடக்கிறது, தேர்தலை பற்றி விரிவாக நம்ம பேசிட்டோம். இதில் பலருக்கு வந்து என்ன ஒரு விவகாரம்னா, திரு கோபால் அவர்களும் இதைத்தான் குறிப்பிட்டிருந்தார். சவுக்கு சங்கருக்கு முதலில் இடம் கொடுத்தது பத்திரிகையாளர் மன்றம், அவங்க இடம் கொடுத்துட்டாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டாக சொன்னார். நான் அங்கே பலமுறை சென்று இருக்கிறேன், அங்கே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறேன். அங்கே உள்ளவர்கள் எனக்கு நண்பர்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இவர்கள் ஒரு அண்ணன் திரு கோபால் அவர்கள் சொல்வது போலவே நான் முழு நேர பத்திரிகையாளராக எங்கேயும் பணியாற்றியது கிடையாது. உறுப்பினரும் இல்லை, ப்ரெஸ் கிளப்பில் மெம்பரும் கிடையாது. நான் அதுக்காக உள்ளே போகக்கூடாது யாரும் இல்லை போகலாம். ஸோ அங்கே நிர்வாகியாக இருந்த காலஞ்சென்ற எனது நண்பர் திரு அன்பழகன் அவர்கள், இதற்கு முன்பு இணைச் செயலாளராக இருந்த திரு பாரதி தமிழன் அவர்கள், இவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள். இப்போது எப்படி ஊடகங்களின் மீது கடும் நெருக்கடி சுமத்த இருக்கிறதோ, இதே போன்ற நெருக்கடி முதலாக நான் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் மீது இருந்தது. அப்போது ஜாஃபர் சேட் உளவுத்துறை தலைவராக இருந்தார். இதே போல் இந்த அளவுக்கு மோசமாக இல்லை, அப்போதும் நெருக்கடி இருந்தது. அப்போதெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் முழு நேர ஆளுங்கட்சி ஊதுகுழலாக மாறவில்லை. ஸோ அப்போது இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நல்ல செய்திகளை பப்ளிஷ் பண்ண முடியலையே என்ற ஆதங்கம் இருக்கும். நான் முதலாக இந்த பிளாக், அப்போ தான் இந்த சவுக்குன்ற இணையதளத்தை நான் எழுத தொடங்குகிறேன். அப்போது தான் எனக்கு ஸ்லோவாக ஜேர்னலிஸ்ட்லாம் நண்பர்களாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இவங்க ஜேர்னலிஸ்ட்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாங்கன்னா, எங்களாலலாம் எழுத முடியல, நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக தைரியமாக நீ பிளாகில் எழுதுற, இதை எழுது, இப்படி தான் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள்லாம் என் மேலே பிரியத்தோடு பார்த்தாங்க. என்ன ஜேர்னலிசம்னா என்னன்னே தெரியாது, நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவன் செஞ்சுன்னுக்கிறான்பா அப்படின்னு பிரியத்தோடு வாங்கி எனக்கு கற்றும் கொடுத்தாங்க. அதையும் மறுக்க முடியாது. இப்படி எழுதணும், செய்தி இப்படி ஃப்ரேம் பண்ணணும்லாம் நான் லேர்ன் பண்ணேன் இவங்ககிட்ட. இப்படி அவர்களை சந்திக்கிறதுக்காக நான் ப்ரெஸ் கிளப்புக்கு செல்வது வழக்கம். அதுக்காக நான் ப்ரெஸ் கிளப்பில் நான் ஆஃபீஸ் பெறறேன் இல்லை, நான் தான் ப்ரெஸ் கிளப்பில் 20 வருஷமாக தேர்தல் நடத்த விடாமல் நிறுத்தி வச்சுருந்தேன். நான் இன்னொன்று, கோபால்லாம் அந்த ப்ரெஸ் கிளப் பஞ்சாயத்தில் என் பேரெல்லாம் சொல்லலாமா? அந்த ப்ரெஸ் கிளப்பை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்ற இவர்களது ஆதங்கத்தில் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் பிதற்றுகிறார்கள். இன்னொன்று, அங்கே போய் உட்காந்துட்டு எனக்கு நான் மந்திரிகிட்ட பேசணும்னா இப்போ ஃபோனை போட்டு பேசுவேன். நான் 10 மந்திரி பேசுவாங்க, திமுக மந்திரி. பத்திரிகையாளர் மன்றத்தில் தான் சென்று பேச வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் ஜேர்னலிஸ்ட்ன்ற அடையாளம் வந்து எனக்கு இல்லை என்றாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் இப்போது நமது சேனலில் இல்லை வேறு எங்கும் நான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களை ஒரு வாக்காளனாக நான் எடுத்து வைக்கிறேன். வாக்காளனுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையாப்பா? நான் ஓட்டு போடுறேன், எனக்கு இந்த அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்கும் உரிமை இருக்கிறது. அரசியல் அமைப்பு சாசனம் பிரிவு 19 கீழ் 1 கீழ் ஏ எனக்கு பேசும் உரிமையை கொடுத்திருக்கிறது என்ற அடிப்படையில் நான் பேசுகிறேன். அப்படி பேசுவதற்கு பத்திரிகையாளராகத்தான் இருந்து கொண்டு பேச வேண்டும் என்று அரசியலமைப்பு சாசனம் சொல்லவில்லை. நான் பேசுவது சரியாக இருப்பதால் மக்கள் பார்க்கிறார்கள், ரசிக்கிறார்கள். நான் பேசுவது தவறாக இருந்துச்சுன்னா இவனுக்கு ஒரு வேலையில் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க போகிறாங்க. நீங்கள் என்னை அடையாளப்படுத்தி இவர் ஒரு முக்கியமான பத்திரிகையாளர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றது உங்களது அங்கீகாரத்தை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இன்னும் சொல்ல போனேன்னா இன்றைக்கெல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு அவமானம் திமுக ஆட்சியில். மக்கள் கேவலமாக பார்க்குறேன், இப்போ பத்திரிகையாளரை பார்க்குறாங்க, ஐயா அப்படி தான் பார்க்குறாங்க இன்றைக்கி. அதனால் எனக்கு அந்த அடையாளம் எல்லாம் வேண்டியதில்லை. இது இந்த அளவுக்குலாம் பண்ணுறதுக்கான ரீசன்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பவர் சென்டர். இன்னொன்று, ஈஸியாக நான் ப்ரெஸ் கிளப் செக்ரட்டரினா சிஎம்ஐ பார்க்கலாம், டெப்டி சிஎம் பார்க்கலாம், எந்த மந்திரியை வேணாலும் டோரை நாக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகலாம், சலுகைகள் கிடைக்கும், குவார்ட்டர்ஸ் வாங்கிக்கலாம். இது போக நான் சொன்ன டெண்டரை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதற்குத்தான் இவ்வளவு அடிதடியும். உண்மையிலேயே அங்கே நான் குறிப்பிட்ட திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களின் அணியை தவிர மீதம் அதில் போட்டியிடக்கூடிய பெரும்பாலானோருக்கு இந்த பத்திரிகையாளர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும், பத்திரிகையாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது அவர்களது உரிமை மீறப்பட்டாலோ அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற எந்த நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது. ஆளுங்கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கும்
ஆளுங்கட்சியை பாதுகாப்பதற்கு இந்த பத்திரிகையாளர் மன்றம் உதவும் என்ற அடிப்படையிலும் தான் அவர்கள் இதை பண்ணுறாங்க. இந்த பத்திரிகையாளர் மன்றம் இன்னைக்கு கேரளால எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கிளப் தே ஆர் ரன்னிங் ஜேர்னலிஸ்ட் கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ். புவர் பேக்ரவுண்டில் ஜேர்னலிசம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் தே ஆஃபர் சர்டிஃபிகேட் கோர்சஸ். இன்னும் ஒரு நல்ல உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் சொல்லலாம். நீங்களே ஜேர்னலிசம் படிச்சது தானே நீங்கள்? ஜேர்னலிசம் சொல்லலாம். அது ஒரு ப்ரைவேட் காலேஜ் இல்லையா? ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் சசிகுமார் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் நான். ஏஷியா நெட்டில் இருந்த திரு சசிகுமார் என்பவர் தொடங்கியது. ஹிந்து குழுமத்தோட கோஆப்ரேஷனோட அது தொடங்கப்பட்டது. இன்னைக்கு ஒன் ஆஃப் தி ரெப்யூட்டட் காலேஜஸ் இன் தி கண்ட்ரி. அது மாதிரி இந்த ப்ரெஸ் கிளப் நினைச்சா இந்த இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கார்கள், அண்ணன் கோபால் அவர்கள் உட்பட நான் சொல்கிறேன், அவரது அனுபவங்களை, அவர் சந்தித்த நெருக்கடிகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு இளம் பத்திரிகையாளர்களை உருவாக்குவதில் நீங்கள் இதை செலவிடுங்கள். சவுக்கு சங்கர் பத்திரிகையாளரா இல்லையான்றதுக்கெல்லாம் உங்கள் நேரத்தை செலவிடுறதுனால உங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் சர்டிஃபிகேட்டை பற்றி நான் எந்த கவலையும் படப்போவது கிடையாது. நல்ல இளம் பத்திரிகையாளர்களை உருவாக்குவது எப்படி என்பதில் தான் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டுமே ஒழிய பத்திரிகையாளர் மன்றத்தை கைப்பற்றிட்டுலாம் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு உள்ளபடியே தெரியல. அது பெரிய சேஞ்சாஜ் கோட்டை. அதை கைப்பற்றுறதுக்கு ஒன்றும் இல்லாத இத்து போன கட்டடம் அது. அதுக்கு இவங்க அடிச்சுக்கிற அடி தேடி ஐயோ. சரிங்க சார். வேற என்னப்பா பண்ணுறது? எனக்கு ரொம்ப சைல்டிஷாக இருக்கு இல்லையோ? இல்லை, நீங்கள் அதில் மெம்பரும் இல்லை. நான் என்ன பண்ணிட முடியும் தம்பி? நீ சொல்லு. நீ எனக்கு பாரதி சார் ஃப்ரெண்டு, ஓகேவா? எனக்கு பாரதி சார் எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு நல்ல நண்பர் எனக்கு, ஓகேவா? வீட்டுக்கு அம்மாவுக்கு தெரியும், நல்ல நண்பர், ஃபேமிலி ஃப்ரெண்டு. முக்கியமான நெருக்கடியான நேரத்துலலாம் நான் ரொம்ப தளர்ந்துருந்த நேரத்துலலாம் என்னை தோளில் கை கொடுத்து ஒன்றும் கவலைப்படக்கூடாது, தெம்பாருங்க, என்ன நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, டல்லாக வரீங்க, தெம்பாருங்க அப்படின்னு எனக்கு கை தூக்கி விட்டுருக்காரு. என் ஃப்ரெண்டு அவர் அங்கே இருக்கிறாரு, அவர் பார்க்குறதுக்கு நான் போவேன். சில விஷயங்களை என்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார். நான் முடிவெடுக்க முடியுமா அவருக்காக? இல்லை நான் சார் இப்படி பண்ணுங்க சார், எலெக்ஷன் நடத்தாதீங்க சார் நீங்கள் அப்படின்னு நான் சொன்ன கேட்டுருவாங்களா? நடக்குமா அது? நான் தான் அவங்களெல்லாம் இயக்குனேன். மக்கள் செய்தி மையம் அவர் காலஞ்சென்ற திரு அன்பழகன் அவர்களை நான் தான் இயக்குனேன். அன்பழகன்லாம் யாருமே இயக்க முடியாது, அவரை இயக்க முடியாது. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, மிகவும் மோசமான சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிரான நல்லவர்கள் நாங்கள், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிலாம் பத்திரிகையாளர் தாமா ஓட்டு போட போகிறாங்க. பத்திரிகையாளர்கள் மற்றவர்களை விட ஓரளவுக்கு விவரம் அறிந்தவர்கள் என்று நாம் புரிந்து கொள்வோமே. அவங்களுக்கு தெரியாதா இல்லை யார் மோசமானவங்க யார் யோக்கியம் அப்படின்றது? அவங்க பார்த்து நல்லவர்களாக தேர்ந்தெடுப்பார்கள். நாளை தேர்தல், இன்று தேர்தல் தெரிஞ்சிட போது, இரவோ நாளை காலையோ முடிவு தெரிந்து விட போகிறது, பார்த்துக்கோ. இன்னொன்று, நல்லவங்க கெட்டவங்கன்னு மக்கள் தானே முடிவு பண்ணணும். எக்ஸாக்ட்லி. ஓகே சார், இது வரைக்கும் பல விஷயங்களை பற்றி பேசலாம் நம்ம. ஸோ வருகின்ற அரசியல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசலாம். ரொம்ப நன்றி. சர்டன்லியோ. நன்றி.